உன் படத்தை இங்க அடிச்சா அங்க இருந்து துஷார் மேத்தா வந்து இங்க காணொளி காட்சியில வந்து காட்சி கொடுத்து இந்த கேஸை நீங்க நிறுத்தணும், அதை நான் மறு பரிசீலனை பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு சிபிஎஃப்சிக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் தணிக்கை குழுக்கு இடம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். அதாவது என்ன சொல்றேன், இயற்கை நீதியை நீங்க வந்து வழிவிடணுமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி ரிட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இதுதானே அழுத்தம். உன்னை தொட்டது யார்? உண்மையிலேயே பாஜக உன்னை தொடல, புளியுது. அப்படியே என்ன சொல்றதுன்னா சக்கையா புளியுது. ஒரு கரும்பு எந்திரத்துக்குள்ள நீங்க மடிச்சு ஜூஸ் குடிக்கும் போது பாத்திருப்பீங்கல்ல, அப்படி நாலா மடிப்பான். திருக்கி புளிஞ்சதுக்கு அப்புறமும் சக்கை தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது அமித்ஷாக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் புளியலாம். அப்படி நாலா மடிச்சு உள்ள ஒரு அழுத்தி மேல டைட் பண்ணி அப்படி தள்ளுதான். உன்னை தொட்டுட்டீங்கன்னு சொல்லி நீ திமுகவை பத்தி பேசிட்டு இருக்கிற, வெக்கமா இல்ல? நான் என்ன கேட்கிறேன், உனக்கு சூடு சொரண எந்த ஒரு ஜென்மத்துக்கு ஒரு எறும்பு அப்படி லைட்டா நசிக்கிட்டீங்கன்னா திருப்பி வந்து நம்ம மேல கடிக்குங்க. நம் உருவத்தை பற்றி அது கவலையப்படாது. அதை நெசிக்க அது செத்து போயிடும். அதை பற்றி கூட அதுக்கு அக்கறை இல்லை. ஆனா நீ என்ன பண்ற, உன்னை இவ்வளவு பாடுபடுத்து பாஜக, ஒரு வார்த்தை பாஜகன்னு பேச மாட்டேங்கிற. முதல் மேடையில் என்ன சொன்ன, பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்ன. உன்னை டீஸ்பூன்ல எடுத்து பாசிச பாயாசம் எப்படி இருக்குன்னு வாயிலெல்லாம் ஊட்டிட்டு இருக்கிறான். சொல்ல வேண்டியதானே, அமித்ஷா என்னை நெருக்கிறான், பாஜக என்னை நெருக்குது, கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, என் படம் வெளியில வராம இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம். ஒரு அரசியல் கட்சிக்கு இதை விட ஒரு சந்தர்ப்பம் எங்க வேணும்?